நீ பாக்கி தர போறியா இல்லையாப்பா? இந்தாயா உன் பணம். டேய் குட்டம்தா, பொட்டு புள்ள. ஏய் விட விட ஏந்திரியா ஏந்திரியா ஏய் ஏய் ராவ ஜல்தி ஜல்தி ராவ என்ன லாவலா நீ ஜாவியா ஜாவரேக்கா தேவ பைசா ஜல்தி. என்ன பைசா? வட்டி பணம். வட்டி பணமா? உன் நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க வட்டி பணம்னு சொல்லி. अरे हमको भाषा सिखाते क्या? देव पैसा जल्दी. எவ்வளவுயா 20 ரூபாய் 20. புடியா புடி இந்த நீ நடைய கட்டு என் தெரு பக்கம் வராத அவ்வளவுதான். உனக்கு இருக்குறியா? புடியா உடைய கழுத்துல போட்டு அதுக்கு கூலி கொடுப்பாங்களே. வீட்டுல அழுகுறியா? ஓஹோ நான் இருந்த வீடா? அது வீடாது இதையா கொசு மூட்டை பூச்சி சையா பாம்பு தேடு புறா கரடி சிங்கம் புலி இவ்வளவு இல்லாம வளர்த்துறது. அதுகிட்ட போய் கழுப்போம். மரியாதை கொடுக்க மாட்டியா? கை விட எவ்வளவு கொடுக்கணும்? புடி 50 ரூபா. 50 இந்த புடியா சீக்கிரம் புடியா. இந்த புடி 10 15 சீக்கிரம் எழுதி கொடு. இத வாங்குறதுக்குள்ள ஒரு மாசம் வாடகை வாங்கலாம். சரி போ நடைய கட்டு கொடுத்து ரெடியா கொடுத்து. என்ன பணம்? பால் பணம். பால் பணம். ஆமா. நீ பாலா ஊத்துன என்ன ஊத்துன? தண்ணி தானையா ஊத்துன? நான் முனிசிபாலிட்டி பணம் கட்டிக்கிறேன். நீ போ. பணத்தை கொடுப்பியா? தொக்காய் உடையா. பணத்தை குடியா. தொக்காய் உடையா. பணத்தை குடியா. தொக்காய் உடையா. இத 9 வருஷமா உசுரோட வச்சிருக்கேன். இத போய் கொல்ல பாக்குறேன். எவ்வளவு கொடுக்கணும்? 20 ரூபா. 20. புரட்டாசி மாசம் 5. புரட்டாசி மாசம் 5 எப்படியா வரும்? ஒண்ணுதானையா வரும்? மாசம் 1யா ரூபா 5யா? சரி ரூபா 5. ஐப்பசி மாசம் 5. ஐப்பசி மாசம் 5. ஆக 20 ரூபாயா? சரி போ. என்னத்துக்கு போ? கணக்கு காமிச்சிட்டு எங்க போறது? பணம் வாங்குனியா? யார் வாங்குனது? யார் அது? உனக்கு என்னயா முதுவெல்லாம் கையா இருக்கு? உடம்புல தான் கை இருக்கு. இந்தா நடைய கட்டு. ஆள பாரு. பாப்பா பாருங்க அண்ணே, போனஸ் வாங்கிட்டு அப்படி வெளியில வந்தானே எல்லாம் பெருச்சாடி மாதிரி சுரண்டறதுக்கு நிக்க. உடனே வாங்கி உடம்ப சேர்த்து கடங்கால கண்டா கம்பி விட்டு நிட்டியா? என்ன பாக்கிய? பாக்கிய நான் துப்பாக்கி தான். ஏய் என்னடா எடுக்கறியா இல்லையாப்பா? எனக்கு இந்த கை தனியா வந்துரும். சொக்காயோட எடுத்துறாத. வை குடு குடு. எவ்வளவு கொடுக்கணும்? கொடுங்க. எவ்வளவு? அரிசி எல்லாம் மொத்தம் 18.25 கணக்கு போட்டு கணக்கா? அரிசி 10.25 ரூபா, பருப்பு 4.25 ரூபா, 1.25 பாசி பயிறு. அப்புறம் என்ன கொடுக்கணும்? உனக்கு நான் கடுத்தா கொடுப்பேன். ஏய் அயோக்கிய பயலே, ஓடவ பாக்குறேன். நடக்க முடியாத ஓட வச்சிருக்கா மடப்பையில. நான் மனம் தர்றேன், வந்து கையில கிடைச்சுக்கடா. டேய் அண்ணே எங்க போற? சுபாரா. டேய் நீயா? ஐயோ டேய் நீ என்ன படுத்த பாடுக்கு உன் குடவரைய கடிச்சு உன் ரத்தத்தை குடிக்க போறேன். பரவாயில்ல வையா தானே குடலுக்கு சோறு போகுது. உனக்கு என்ன வேணும்? பொண்ணு வேணும். பொண்ணு கேட்க வந்தேன். அண்ணே என்ன இந்த காரணாவா? சரி போ. காரணாவான்னு சொல்லி அதையும் பாக்கெட்ல போட்டு போயிட்டானே பிச்சைக்கார பையன். ஐயோ பாவி. பாபா பாபா ஹே பாபா என்ன இங்க வா. அங்க நின்னு கேக்குற என்ன அதிகாரம் தலை தெரிக்குது? அது சரி, உன் அறையில கட்டில இருக்கு பாரு, கட்டில அதை எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வா. போ. கொஞ்சம் பாபா நீ சீக்கிரமா ஓடி போய் உங்க அம்மா கிட்ட எங்க அக்கா கிட்ட நம்ம 2 பேர் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லு. இங்க வா. வந்தேன். எங்க கொஞ்சம் வாய ஊது. இல்ல காலங்காத்தால ஏதாவது போட்டுக்கிட்டு வந்திருக்கியா இல்ல சொந்த புத்தியோட பேசுறியாங்கத்த பாக்கணும். கரெக்ட். இவ்வளவு நாளா நான் சொந்த புத்தி இல்லாம தான் இருந்தேன். இன்னையில இருந்து புத்தியோட பழைக்க போறேன். பாரு. பயப்படாத. சுத்தி எடுத்துட்டு வா. ஏன் இந்த கட்டில கட்டிக்கிட்டாங்க? கட்டுல நல்லா இருந்தாதான் தொட்டியில வரும். என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் காசு வரும். ஆமா அதான் தெரியுது, காசு வர லட்சணம். ஆமா இன்னைக்கு ஏன் நீ வேலைக்கு போல? ஒரு வேலை செய்யத்தானே போறேன். இந்த கட்டை சரிப்படுத்தி வை. ஒரு பாயை விரிச்சு ஒரு தலகாணியை போட்டு வை. நீ இங்கே இரு, இன்னும் 1/2 மணி நேரத்துல வந்துடுறேன். உனக்கு இன்னைக்கு என்னமும் உடம்பு சரியில்லை. நீ செய்யறத பார்த்தா எனக்கு ஒண்ணும் புரியவும் இல்லை. புரியலையா? காக்கா. என்னது காக்காயா? இன்னும் புரியலையா? உட்கார் சொல்றேன். காயம் பட்டா
சரி சரி, எல்லாம் நான் அப்புறம் மேல சொல்றேன். இதெல்லாம் சரிப்படுத்தி வை. பாருங்க. ஐயோ ஐயோ, இந்த ஆளுக்கு இன்னைக்கு என்னமோ காக்கா பைத்தியம் பிடிச்சிருக்கு. பட்லர், காபி கொண்டு வா. இங்க வந்துட்டேன். அட என்னமா கொண்டு வர? வந்துகிட்டு இருக்கேன். வந்துகிட்டு இருக்கிறாங்க. மேல இருக்கிற கடவுளே, உன்னை நம்பிதான் கீழே விடுறேன். என்ன காப்பாத்து, கைவிட்டுடாதே. நீ சாட்சி, நீ சாட்சி, நீ சாட்சி. ஐயோ பாத்து தூக்குடா, எல்லாரும் உடஞ்சு போயிருக்கா, பாத்து தூக்குடா. ஐயோ எப்பா, ஐயோ எம்மா, ஐயோ முதலாளிக்கு உழைச்சு உழைச்சு இந்த தொழிலாளி எலும்பு உடைஞ்சு போச்சுடா. நீ சாட்சி, நீ சாட்சி, நீ சாட்சி. ஐயோ எம்மா, ஐயோ எம்மா, என்ன இந்த கத்து கத்துற வீட்டு வந்து ஒத்திரி காணுமே. ஐயோ என்னது? ஐயோ ஐயோ எப்பா, எம்மா எம்மா, என்ன காப்பி கொண்டுட்டு வாடாந்தீங்களா? ஆமா. நான் கொண்டுட்டு வரும்போதே சீக்கிரமா வாடாந்தீங்களா? ஆமா. நீங்க வர சொல்றீங்களே, நான் ஓடியாந்தேனா? ஆமா. அதுக்கு என்ன இப்போ? அது போதும், அது போதும். நீங்களா சாட்சி, நீங்களா சாட்சி. சும்மா சொல்லுங்க, தூக்க வேண்டாம். எம்மா, நான் போயிட்டு வரேன் தாயே, நான் போயிட்டு வரேன். அது சொல்ல மறந்துட்டேன். அட இருங்கடா, அட இருங்கடா. எம்மா, நீங்க எதமா கட்டுங்க. பட்டமுத்து ரொம்ப நல்லவன், கொடுத்தா வாய்ப்பான்னு சொல்லுங்க. எம்மா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏப்பா, அட பணத்தை தூக்கி போடுற மாதிரி போடுறீங்க. உள்ள போடுங்கடா. நீங்க போடுற வேகத்துல எலும்பு இடம் விட்டு இடம் மாதிரி போட்டு. நீ தொடாத, நீ தொடாத. உன் மவளை கூப்பிடு, உன் மவளை கூப்பிடு. மாடி படியில இருந்து வந்துட்டா, நம்ம அடி ஒண்ணும் விடப்படல. பொம்பளை கிட்ட ஏடா பேச்சு, ஆம்பளை நாளைக்கு என்கிட்ட சொல்றேன். அடியா படல. ஐயோ ஏடா தொழிலாளி தொழிலாளி இப்படி எல்லாம் பேசுறேன். போய் பேசுறாங்க. முதலாளிகிட்ட இப்படியே போய் சொல்றாங்க. போல எங்க போகலாம். அப்ப என்ன நிம்மதியா தூங்குற மவளை. ஐயோ அப்பாடா. என்னடா இதெல்லாம் பொய்யா? எது பொய்? இதெல்லாம் பிசினஸ், பணம் சம்பாதிக்கிற முறை. சும்மாவா 20,000? ஐயோ நீ இருக்காத, நீ கண்ணா பின்னால உடைய விடு. நீ முன்னால போ. என்ன எங்கடா போ சொல்ற? இன்னைக்கு நடந்து போ, நாளைக்கு கார்ல போலாம். பிளைமோத்து வாங்கி தரேன். இதெல்லாம் பிசினஸ்க்கா. உன் பிசினஸ் நீயும் ஒழுங்கா 4 காசு சம்பாதிக்கிறதுக்கு வழி இல்ல. பிசினஸ் நீ வாங்க. பொண்ணை எங்க எடுத்துட்டு போற? அவன் எங்க இருக்கட்டும், நீ போக்கா. இதெல்லாம் காக்கா, நீ போக்கா. பாப்பா போடு தாப்பா. பாப்பா இப்படி உட்கார. அடச்சி, உனக்கு வேற வேலை இல்ல? கோச்சுக்காத, தங்கம் உட்கார். பாரு, எஜமானி அம்மா இருக்கிறாங்களே, அவங்க இலகன மனசு. திடீர்னு வந்தாலும் வருவாங்க. வந்தாங்கன்னா நான் உன் பொண்டாட்டின்னு சொல்லிடு. இது இன்னும் வளர்ற. தப்பு தப்பு, நீ என் பொண்டாட்டின்னு சொல்லிடு. என்ன எப்படி இருக்கு உடம்பு? கோச்சுக்காதம்மா, இதெல்லாம் பணம் சம்பாதிக்கிற வித்தை. சொல்லிடுறியா? என் கண்ணு இல்ல, சொல்லிடுறியா? ஆகட்டும் மச்சான். அங்க போய் பாரு. ஆமா, இந்த பட்லர் கொட்டமுத்து இங்க தானே குடியிருக்கிறான். ஆமா, நீங்க யாரு? நான் மில் மேனேஜர். வாங்களே, வந்து பாருங்களே. உட்காருங்க. யாரு? எஜமானி அம்மாளா? எஜமானி அம்மா, நீங்க இந்த வீட்டுக்கு வரலாமா? யாருக்கிட்டே கொடுத்து அனுப்புறா, நான் வாங்கிக்க மாட்டேனா? என்னடா உலக ஆம்பளைங்க பொம்பளைங்க வித்தியாசமா தெரியல? ஐயோ எவனோ குறுக்க பேசுறான், பேச வேணாம்னு சொல்லு. சும்மா இரு மாமா, அது எஜமானி அம்மா இல்ல, மேனேஜர் ஐயா. மேனேஜரா? வணக்கம் மேனேஜர். ஐயோ மேனேஜரியா, கண்ணுல பாப்பாவில் அடிபட்டு இருக்கு போல இருக்குது. ஆணும் பொண்ணு 2 பேரை பார்த்தாலும் எனக்கு ஒரே மாதிரியா தெரியுது மேனேஜரியா. அம்மா இவ யாரா? நீங்க காயத்தை கவனிங்க, என்ன கொண்டாந்தீங்கன்னு சொல்லுங்க. அவ யாரா இருந்தா என்ன? என் பொண்டாட்டி தான். பொண்டாட்டியா? ஏய் போய் சொல்லாத. உனக்கு எப்படா கல்யாணம் ஆச்சு? இது லவ் மேரேஜுங்க. கோயில்ல மாலை மாத்திக்கிட்டோம். அது ஒரு பத்திரிகை கூட வைக்கலையே. எதுக்கு? கந்தன வள்ளியும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா, பத்திரிக்கா வச்சாங்க. அது சரி. பல பேருக்கு சொன்னாங்களா. நம்பியிருந்தா நம்பிராஜன் கிட்ட கூட சொல்லலையாமே. என் பிள்ளை ஐயா வணக்கம் பண்ணிக்க. அவருதான் உங்க அப்பா மாதிரி. இனிமே அவர்தான் உனக்கு தோணு. கும்பிடுற மேனேஜர் ஐயா, இனிமே நீங்க தான் காப்பாத்தணும். அவரால இனிமே எழுந்திருக்க முடியாது. அவர் சாப்பிடணும், நான் சாப்பிடணும், எங்க அம்மா சாப்பிடணும், என் புள்ள குட்டிங்க எல்லாம் சாப்பிடணும். புள்ள குட்டியா? ஆமாங்க, எல்லாம்
பள்ளிக்கூடம் போயிருக்குது. பள்ளிக்கூடத்துக்கு கூட இன்னும் நான் பணம் கட்டலைங்க. அதுக்குள்ளார படிதான் விழுந்துட்டு. இப்ப நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எஜமானியம்மா உன்னை பார்த்துட்டு வர சொன்னாங்க, வந்திருக்கேன். அனுப்பிச்சிருப்பாங்க. ஈர மனசு உள்ளவங்க. என்ன சொன்னாங்க? ஐயோ பாவம். அப்புறம் என்ன சொன்னாங்க? எவ்வளவு பணம் கொடுத்தாங்க? நீங்க போய் இந்த 100 ரூபாய கொடுத்துட்டு வாங்கன்னு சொன்னாங்க. 100? அந்த அம்மாலே பவுடர் வாங்கி தடவி சொல்லுங்க. 100? டேய், சும்மா அதிகமா ஆசைப்பட்டா இதுக்கு மோசம் வந்துடும். படிக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். 18 படி உருண்டு இருக்கிறேன். படி எண்ணி பணம் கொடுக்கணும் ஐயா. கொடுக்கல நான் யூனியன்ல சேர்ந்து கேஸ் போட்டுருவேன். கோர்ட்ல பேசிக்கிறேன். அப்ப கோர்ட்ல பேசிக்கிறேன். நான் டாக்டரையா வர சொல்லிருக்கேன். அவர் வந்து என்ன சொல்றாரோ அப்படி செய்யும். டாக்டர் ஐயா எதுக்கு பட்டவன்? நான் சொல்றேன், நம்பிக்கை இல்லையா? வாங்க டாக்டர் வாங்க. ஏன் இவ்வளவு டிலே பண்ணிட்டீங்க? ஆமா, இந்த ஆயுதங்கள் எல்லாம் தேடி எடுத்துக்கிட்டு வர வேணாம். ஆயுதமா எதுக்கு? சும்மா இருப்பா, அழுத்துக்காத. ஐயா, நீ தானே அடிபட்டவன்? கேள்விய பாரு, கேள்விய. சந்தேகமா இருக்குதா? காயத்தை பாருங்க. எங்க நாக்கு ரேட்டு? நாக்குல அடி இல்ல, மூளையில அடி, தலையில அடி, இடுப்புல அடி, கழுத்துல அடி, புரட்டியில அடி, வயத்துல அடி, வயத்துல அடி. நாளை கொஞ்சம் திருப்பி போடு. ஐயா, அவளுக்கு தோசை தான் திருப்ப தெரியும். நானே திரும்பிக்கிறேன். எதுக்கு வந்து எங்க அடிபட்டு இருக்குன்னு பார்க்க வேண்டாம். ஓஹோ, பாருங்க பாருங்க, கொஞ்சம் நீங்க உதவி பண்ணுங்க. சரி, இடுப்புல அடி 18 படி. இடுப்புல அடி 18 படி. இங்கயா? அங்க இல்ல, இங்க அங்க இல்ல. வந்து எங்க அடிப்பட்ட மாதிரி காணமே, சும்மா பாட்டு கத்திரியே. உள்காயம். மேனேஜர் சார், உள்காயம் பட்டிருக்கு. அப்பா, என்ன சாப்பாடு எடுத்துட்டு வந்தீங்களா? ஆமாப்பா, எங்க சாப்பாடெல்லாம் தானே இருக்கிறது. இது கத்திரியெல்லாம் எடுக்கிறீங்களா? ஒண்ணுமில்லம்மா, உயிருக்கு ஆபத்து இல்ல. அப்ப உடனே செய்வீங்களா? அப்படி ஒண்ணும் இல்ல. அப்படி பாருங்க, லேசா அப்படி முதுகுல ஒரு கிழிச்சு இந்த முறிஞ்சு போன எலும்பு இருக்கு பாரு, அதை எடுத்து அதுல கொஞ்சம் லேசா அப்படி கரண்ட் வைக்கணும். அவ்வளவுதான். கரண்ட் வைக்கணுமா? இதெல்லாம் எது கரண்ட் வைக்கணும், பேட்டரி வைக்கணும்னு மனுஷனை மின்சாரம் ஆக்கிடுங்க போல இருக்குது. ஐயோ மேனேஜர் சார், இந்த ஆளு கொஞ்சம் கட்டி அமுக்கி பிடிச்சிங்க. கட்டியா பிடிச்சிங்க. எங்கடா போறேன்? ஆரை ஏமாத்துறேன். போடா, கீழே விழுந்தாங்க. வாங்க டாக்டர். மேனேஜரையா, என்னடா வாங்கய்யா, அந்த 100 ரூபாயாவது கொடுத்துட்டு போங்க. 100 ரூபாயா? உன்னை இப்பவே வேலையில இருந்து டிஸ்மிஸ் பண்ணிவிட்டேன். ஐயோ,